கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய மை-வி3 நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது நிறுவன செயலியும் செயல்படாமல் போனது முதலீட்டாளர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் செயலியில் விளம்பரம் பார்த்தால் பணம் கிடைக்குமா? சார், எங்க மக்கள் கம்முனு இருப்பாங்க சார். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சார். அரசாங்கத்துக்கு எதிராக கிடையாது. மக்கள் எங்க மக்கள் தான், எங்களுக்கு வேற தனி மக்கள் கிடையாது. அப்படி இல்லைங்க சார். அரசாங்கம் எதிராக கூட்டம் போட வேணாம்னு சொல்றேன். உங்களை வர வேண்டாம்னு யாரும் சொல்லல. மனு கொடுப்பாங்களா சார்? நீங்க அரசு ஆயிட்டீங்க. ஆமா, அப்ப நீங்க எல்லாத்துக்கும் அடுத்த பாத்துக்கலாம். மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நான் தவிர்க்க சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நான் தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா எந்த மக்களையும் வந்து இறங்க நோக்கம் இல்லை. இப்போ கூட போராட்டம் பண்ணல. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த மை-வி3 ஆட்ஸ் நிறுவனம் மீது புகார் எழுந்தது தொடர்பாக மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்டோர் கோவை நீலாம்பூரில் கூடி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மீது பாதிக்கப்பட்ட நபர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் யூடியூப் உட்பட சமூக வலைதளங்களில் இந்த நிறுவனம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தனது ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் 200க்கும் மேற்பட்டோருடன் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தார். மை-வி3 ஆட்ஸ் நிறுவனம் மீது அவதூறு பரப்புவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளிக்க வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் மாநகர காவல் ஆணையரை நேரில் சந்தித்து மனு அளித்துவிட்டுதான் செல்வோம் என கூறி ஆணையர் அலுவலக வளாகத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மனுவை உயரதிகாரிகளிடம் வழங்குமாறு கூறியதை ஏற்க மறுத்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சக்தி ஆனந்தன் மற்றும் அவருடன் இருந்த 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இந்நிலையில் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மீது 4 பிரிவுகளின் கீழ் கோவை ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட சக்தி ஆனந்தன் 2வது விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து மை-வி3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சக்தி ஆனந்தனுடன் கைது செய்யப்பட்ட வாடிக்கையாளர்கள் நள்ளிரவு வரை திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் இரவு 11:40 மணி அளவில் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மை-வி3 ஆட்ஸ் செயலி பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு இரவு நேரத்தில் செயல்படவில்லை. இதனால் செயலி முடக்கப்பட்டதா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயல்படவில்லையா என்பது தெரியாமல் வாடிக்கையாளர்கள் குழப்பத்திற்கு உள்ளாகினர். செல்போன் செயலியில் விளம்பரம் பார்த்தால் நிஜமாகவே பணம் கிடைக்குமா என்பது இன்னும் புரியாத புதிராகவே இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.